எவ்ரிவன், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். செகண்ட் ஷோ அப்படின்னு ஒரு புது எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்டா ஒரு படம் பிரபுராம் அப்படிங்கிற டைரக்ஷன்ல மணிகண்டன் நடிச்ச லவர் படத்தை பார்த்துட்டு இப்பதான் வெளியே வரோம். படம் கதை அப்படின்லாம் நீங்க பெருசா யோசிக்க முடியாது. ட்ரெய்லர் நீங்க பார்த்து ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் கண்டிப்பா பிடிக்கும். அப்படியேப்பட்ட படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% லவ்வர்ஸ்க்கான படம். அதை தாண்டி படத்துல எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரையும் லவ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப், இப்பன்னு இல்லை, நீங்க வாழ்க்கையில எப்பயாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலும் அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, அந்த பொண்ணு கூட லவ்னு வந்தாவே கண்டிப்பா சண்டை போட்டிருப்பீங்க. அப்படி ஒரு சண்டை, ஒரே ஒரு சண்டை வந்திருந்தாலே இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தாரு, அவருக்கு என்ன படம் முடிச்சிருக்குன்னு தெரியல. அவரு ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தாரு. ஆனா அவரு இதை தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்க இல்ல சார், நாங்கன்னு இல்ல, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்போம். கேட்டுதான் தலைவா, நானும் தான்ப்பா. நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆயிரும். லவ்னாவே பிரேக்கப் நடந்து ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும். எல்லா வகையான சண்டையும் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. மணிகண்டனுக்கு நான் ரொம்ப உண்மையாலே பாராட்டணும். ஏன்னா ஹீரோ அப்படிங்கிறது இந்த படத்துல ஹீரோ மணிகண்டன் கிடையாது. ஸ்கிரீன் பிளே தான் மணிகண்டன், அந்த ஸ்டோரி ஆட்டிடியூட் தான் மணிகண்டன். ஆக்சுவலா படம் ஏரேட்டட் அண்ட் தேங்க்ஸ் டு த டைரக்டர். அவர் ஏரேட்டட் அக்செப்ட் பண்ணதுக்காக படம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மோக் ப்ரொமோட் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்மோக் அண்ட் லிக்விட் ட்ரிங்கிங் ப்ரொமோட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ சில்ட்ரன் மஸ்ட் அவாய்டபிள். எனக்கு கிளைமேக்ஸ் வேற லெவல்ல பிடிச்சது. உங்களுக்கும் கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கும். உனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சது? நிச்சயமா படம் எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி சொல்றதுன்னா, இந்த லவ் பண்ணி நாசமா போய் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்க ஒரு ஆளுங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, கண்டிப்பா அந்த மணிகண்டன்ற ஒரு கேரக்டர் கூட லவர் பாய்ஸ் எல்லாருமே கனெக்ட் ஆயிடும். அந்த கரியர் பேஸ் பண்ணி கரியரும் ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப ஓவரா தான் போனுச்சு இல்ல. அவனோட ஆட்டிடியூட், அந்த பொண்ணை போய் ப்ரெஷர் பண்ணது, பிரேக், அந்த பொண்ணு வேணான்னு சொன்னது, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணுவான். பட் அந்த வயசுல ஒரு லவ் பண்ண தீவிரமான லவ்வர் அப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் நானும் சரி, எல்லாருமே அந்த பிரஷர்ல தான் இருந்திருக்கும். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிறான், லவ்வும் வேணும்ன்றான். அப்ப அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர் எங்க காட்டுவான்றதுதான் அங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டு விஷயம் ஹிடன் பண்ணிருக்காங்க. பட் அந்த கதையில புரியும் உங்களுக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அவங்களோட அபிரிவிதியான காதல். அவங்க ரொம்ப 6 வருஷம் லவ்னு இருக்காங்க. அந்த ரொம்ப ஆத்மாத்மா லவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் படம் இவ்வளவு தூரம் கேரி ஃபார்வர்ட் ஆகி கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்தது. இன்னொன்னு, அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. அவனோட கரியர் சம்பந்தமா அவனை எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிருக்காங்க, ரொம்ப இன்ஃபீரியரா பார்த்துருக்காங்க. அவன் கரியர் சரியா செட் ஆகல, ஜாப் அண்ட் பிசினஸ் எதுவுமே செட் ஆகல. அந்த ப்ரெஷரை அவன் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்கிறத கொஞ்சம் நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் டிப்ஸா பார்க்கும்போது புரியும். எனக்கு ரெண்டு கேரக்டருமே பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணோட கேரக்டரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நம்ம நண்பருக்கு அது பிடிக்கல. அப்படிப்பட்ட பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாதியிலே படத்தை முடிச்சுட்டு போயிருக்கு. இல்ல எனக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல நானும் ஒத்துக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே, அந்த செகண்ட் ஹாஃப்லயும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டர் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன சொல்றது, பையனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கணும். அந்த பொண்ணோட ஓகே, அவன் நீங்க சொல்றபடி பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து டார்ச்சர் பண்றான், ஓகே எல்லாமே. அது 2 நிமிஷம் பேசினாலே சரியாயிடும். இன்னொரு விஷயம், அதுல மெயினான ஒரு சீன் இருக்குல்ல, அந்த பர்சனை அவாய்ட் பண்றது. அந்த அவாய்ட் பண்ற கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது அது ஏன்னா அது அவாய்ட் பண்றத தெரியாம இருந்தா பிரச்சனை கிடையாது. அது தெரிய வரும்போது வர ஒரு வெறி இருக்கு பாருங்க, அந்த கோவத்தை எப்படி காட்டணும்னு தெரியாம அவன் காட்டிருக்கான். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. உண்மையாலுமே மணிகண்டன் சைட்ல இருந்து படம் எந்த விதத்துலயும் யாருக்குமே குறையே சொல்லாது. இல்ல, நானும் மணிகண்டன் சைட்ல தான் கிளைமேக்ஸ்ல கிளாப் பண்ணேன். நான் அதுவும் தப்பு சொல்லல. பட் அந்த பக்கட்டும் நம்ம புரிதலுக்கு உட்பட்டு தான் அந்த கேரக்டரும் இருக்கு. புரிதலை தாண்டி இல்ல, அதுதான் சொன்ன விஷயம். அந்த பொண்ணு பக்கட்டும் கேரக்டர்ல ஃபிளா இருக்கு, இவன் பக்கட்டும் கொஞ்சம் கேரக்டர்ல ஃபிளா இருக்கு. பட் ஓவராலா எல்லாமே காதல் கண்ணை மறைத்தது அப்படிங்கிற மாதிரி தானே 6 வருஷம் போயிருக்கு இல்ல. அதுதான் சொல்றேன் நானு. ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அவனே சொன்னான், பட் நானும் அதை ரியலைஸ் பண்ண படம் பார்க்கும்போது, பிரேக்கப்க்கு அப்புறம் தான் அவன் அப்நார்மலா மாறினான். அது வரைக்கும் மணிகண்டனோட கேரக்டர் எப்பயாவது ஒரு தடவை எல்லாம் டிஃபைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் பிரேக்கப்க்கு அப்புறம் தான் அந்த அப்நார்மாலிட்டி, அந்த இரிட்டேஷன், அந்த மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வியூவர்ஸ். அதனால மட்டும்தான் இந்த படம் அவனுக்காக அந்த பெயினை அனுபவிக்காத ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால சோ அதுக்கு we can understand everything. சோ இது யாருமே ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல. கிளைமேக்ஸ்
எல்லாருக்குமே பிடிக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நீங்க கிளைமேக்ஸ் கிளாப் பண்ணாம நீங்க வர வாய்ப்பு இல்ல. சோ என்ஜாய் தவிர வேற எந்த கிளைமேக்ஸ் கொடுத்தாலும் இந்த படத்துக்கு நல்லா இருந்தது. ஆமா ஆமா. எனக்கு இருந்தாலும் லாஸ்ட்ல அந்த ஒரு விஷயத்த வைக்காம இருந்திருக்கலாம். தேவையில்லாத ஒரு 10 செகண்ட். அதுக்கு முன்னாடி சொன்னது வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணேன். அதுல என்ன பண்ணிட்டாருன்னா டைட்டில் வந்து லவ்வர்னு வச்சிட்டாரு. அதனால அத எப்படியாவது நம்ம கொண்டாந்தணுமே அப்படின்றதுக்காக ஒரு 10 செகண்ட் ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காரு. பெர்மனன்ட்லி ஹேவ் அ குட் சொல்யூஷன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சோ என்ஜாய் த மூவி. அந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. அந்த படத்துல கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு சோசியல் மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்ல. இந்த படத்துல சொன்னது மட்டும் தான் ரைட்னு எதுவும் கிடையாது. இந்த படத்துல சொல்லாதெல்லாம் கரெக்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 2.5 hours you can enjoy the movie. ஆல் ஓவர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம கதையோட டைரக்டர் வேற லெவல்ல படம் எடுத்திருக்காரு. அதுதான் மஸ்ட். மேக்கிங் இஸ் குட். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 தான் மெயின் கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கொடுக்குறாரு. அது இல்லாம ஸ்டோரி லைன்னு ஒண்ணுமே எல்லாமே ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு சீன்ஸை நம்பி டைலாக்ஸை நம்பி மணிகண்டனோட ஆக்டிங்க நம்பி எடுத்த படம் தான் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். படத்தோட எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. அது லவ் பண்றவன் பண்ணாதவன் வெட்டியாவன் தான் வராதவன் எல்லாருமே வந்து படத்தோட கனெக்ட் பண்ணிட்டாரு. லவ் பண்ணவன ரொம்ப பண்றாரு. அது வேற விஷயம். லவ் பண்ணாதவனையும் கிரஷ் மூலியமாவது அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ எவ்ரிதிங் இஸ் குட். ஒரு என்ஜாயபிள் மூவி 2.5 எல்லா கேரக்டரும். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் கூட வந்து நம்ம வெறுக்க முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க அந்த கேரக்டர். ஐஷு அந்த கேரக்டர் சொல்லி அவன சார் அந்த ஐஷுன்ற ஒரு கேரக்டர் எல்லா வாழ்க்கையும் நம்ம கொளுத்தி அதுதான் ஐஷு. அது பேரு எல்லா வாழ்க்கையிலும் விளையாடுற ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அந்த கேரக்டர் சூப்பரா சொல்லிருப்பாரு இந்த படத்துல. ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னா முடியாது. அந்த ஏத்துக்க முடியாத விஷயங்களை கரெக்டா டச் பண்ணிருக்காரு. சோ ஓவராலா பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல் பிலிம் மேக்கிங். ஒரே ஒரு ஹர்ட்டிங் எனக்கு இருந்தது. அதுவும் they have justified with the A certificate. ஓவர் ட்ரக் ப்ரொமோட் பண்ணாங்க. அது இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுதான். ட்ரக் அண்ட் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும் லிக்கரா இருக்கட்டும். இல்ல ஆனா இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ற அளவுக்கு இல்ல. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு பயமே வந்துச்சு. இல்ல அவன் பயம் வந்ததுக்கு காரணம் அவ பட்ட கோவம். அந்த கோவம் எப்படி வந்துச்சு? இதனாலதான் வரும். ஆக்சுவலா ட்ரக்ல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இப்படி எக்ஸ்போஸ் பண்ண தெரியும் தோணும். அதான் கரெக்டா தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அன்வான்டா ஒரு அத கூட நான் ஜஸ்டிஃபை பண்ணிடுவேன். ஆனா அந்த போதையோட இந்த பெண் போதை ரொம்ப ஆபத்தானது. அதனால அது பெருசா காட்டலன்னு நினைக்கிறேன். சோ எவ்ரிஒன் இஸ் என்ஜாயிங் அந்த கிளாஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ டைரக்டர் நல்ல படம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே, நான் நல்ல டைரக்டர் தான். கண்டிப்பா அடுத்த படத்தை இவரோட கண்டிப்பா இவரோட அடுத்த படத்தை நம்ம நல்ல படமா இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். சாங்ஸ் குறிப்பா சாங்ஸ் வந்து ரொம்ப எனக்கு சாங்ஸோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சாங்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்கல. பட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த லிரிக்ஸ் சூப்பரா வச்சிருந்தாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏதோ ஒரு நொடி சாரல் மறுநொடி காணல்னு ஒரு லைன் வரும். எனக்கு தெரிஞ்சு என்டையர் மூவியே அதுதான். அது ஒரு சீன் சந்தோஷமா என்ஜாய் லவ் பண்ணுவாங்க, அடுத்த சீன் அழுவாங்க. ஒரு சீன் என்ஜாய் பண்ணுவாங்க, அடுத்த சீன் அழுவாங்க. அந்த லைன் அந்த 2 லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம்வே கனெக்ட். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, என்னன்னு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு செகண்ட் ஷோ மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.